வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ரொம்ப ஆங்கார ரூபம், காளி ரூபம், காட்டேரியா ரூபம் கொண்டு காடு மலை திரிந்து அந்த அம்மா அப்படியெல்லாம் அலைஞ்சதாக அந்த மலையனூர் கோயிலில் அந்த அம்மாவை சிறப்பு பற்றி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அங்காள பரமேஸ்வரி சாந்தமான தெய்வங்கள் தர முடியாத எல்லா வரத்தையும் அந்த அம்மா தருவாங்க. எப்படின்னாங்க, இப்போது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்கன்னா அவங்கள வாழ வைக்கிறதுல இருந்து தாலி பாக்கியம், நம்ம நீண்ட ஆயுள் புருஷனுக்கு வேணும் அப்படின்னு வேண்டுறவங்களுக்கும் சரி, அதாவது உடம்பு முடியாமல் பிரச்சனைகள் இருந்தால் நீண்ட ஆயுள் வேண்டி அந்த மலையனூர் கோயிலில் போய் கேட்பாங்க. திருமண வரம் கேட்பாங்க அந்த அம்மாட்ட. குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு வருஷக்கணக்கில் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கேட்பாங்க. இப்போ எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எதிரி அந்த அம்மாட்ட போய் வேண்டிட்டாலே அவங்க ஒரு வழியாயிருவாங்க. அதுவும் நடக்குதுங்க. அதில் இன்னொரு விஷயத்துக்கு அந்த அம்மாவை வேண்டுவாங்கங்க. பேய் பிசாசு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தாலும் அங்கே எடுத்துகிட்டு கூப்பிட்டுட்டு போய் அந்த அமாவாசை நாளில் அந்த மண்ணை மிதித்து அந்த அம்மா அன்னைக்கு தான் முழு ஆங்கார சக்தியாக அந்த அம்மா அமாவாசை நாளில் மலையனூரில் ஊஞ்சலில் அந்த அம்மா அவ்வளோ ஆங்கார சக்தியாக உட்காருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் தாலாட்டு பாடும்போது அந்த அம்மா சாந்தமடைகிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு உக்ரமான தேவி அந்த அம்மா. ரொம்ப உக்கிரமாக அந்த எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்து அந்த அமாவாசை நாளில் அப்படி ஒரு ஆங்காரமாக உட்காண்ட்ருக்கிறதுனால அந்த நாளில் பேய் பிசாசெல்லாம் கொண்டு போனால் அந்த இடத்துல ஓடி போயிடும் சொல்கிறாங்க. திரும்ப அந்த பேய் பிசாசு காத்துக்கிறப்போ நம்மளை பின்தொடராது. அதேமாரி செய்வின கோளாறுகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களாங்க. அங்கே போய் அந்த அம்மா மண்ணை மிதித்து அந்த மாதிரியான பூஜைகள் செய்கிறவங்க செய்கிறாங்க. பூஜைகள் செய்ய வசதி இல்லாதவங்க அந்த அம்மா படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை வீட்டில் சும்மா நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் அந்த அம்மாவுக்கு வச்சு அந்த அம்மாவை உயிர்ப்போடு வீட்டில் வச்சுருந்து அந்த ஃபோட்டோவுக்கு எல்லாம் செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற காற்று கருப்பு பேய் பிசாசு ஓடி போயிடும். அதுவும் நிறைய பேரோட அந்த அம்மா குலதெய்வமாக விளங்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா படத்தை வீட்டில் வச்சு அப்படி ஒரு சிறப்பு. நம்ம குலதெய்வம் அந்த அம்மானா இன்னும் சிறப்பு. அந்த மாதிரி அந்த அம்மா எவ்வளோ விஷயங்களுக்கு மக்களுக்கு அருள் புரிகிறாங்க மலையனூரில்.